இத ரமலான் மாசத்துல நாம பதினீங்களாண்டு இன்னைக்கு நடந்தது பகல் நோன்பு டைம் 11 இடையே நான் சொன்ன உடனே இந்த திருத்தணியின் வெளியே சொல்லிட்டீங்கன்னா கௌசிகமாக டீச்சர் ரெகுலராக நெருங்கு மாதிரி இருக்கிற நம்முடைய விழாக்கள் பாதுகாப்புடைய விழாக்கள் உடையாக்கள் அறிவிங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கையை உயிரையும் உடலையும் அர்ப்பணிக்கிறார்கள். இந்த மாதிரி சுத்தத்தான வழக்க வழிபாடுகளை உலகத்தின் அனைத்து பகுதியிலே நடத்துவதற்கும் நடாத்தை செல்வதற்காக இந்த அவையாக்களுக்கு வெளியாளர்கள் கொடுக்கும் அவர்கள்தான் தமிழ்நாட்டிலே எல்லாம் உலகத்தோட எல்லா பகுதியிலும் உண்மையான ஈவானையும் இஸ்லாமையும் சரியாக கொள்கையும் நடத்திய சேவாரம் அனுபவமாக நடத்தியிருக்கக்கூடிய எல்லா அசுத்தப்பட்டு அனுபவமாக இப்படிப்பட்ட சுதந்திரமான விஷயத்தை நடத்தியிருக்கக்கூடிய சுல்தான வாழ்வில் அல்லாத வாழை வாசியாக்கு அப்துல் வஹாபின் தாதி இப்படிப்பட்டவர்கள் வாக்கியால் பிறக்கிறார். இதையெல்லாம் மாற்றிவிட்டு வஹாபியத்தான கொள்கை அந்த கொள்கையை ஒன்றாவது நீங்கள் கொண்டு வருவது என்று சொன்னால் உண்மையிலேயே நம்ம அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்ல வேண்டியது என்று நாங்கள் இதுல உள்நாட்டு தவறோ மௌலிக செய்திகளை தவறோ இது ஏதாவது சுருக்கின்றா அவரெல்லாம் வழக்கலுங்க இங்க வந்துட்டாரு கருத்து அதுக்கெல்லாம் ஒழுக்கமானவர்களே கருத்துக்களை நான் சொல்லிக் கொடுக்கிறதே சத்தியத்தை சொல்றதுக்கு ஒருவர்கள் இருப்பாங்க. கடைசியில் ஆரம்பிக்காது கடைசியில் எல்லா இடத்திலையும் அந்த சத்தியம் சொன்னாலும் வழி போகிறது. இது நடக்கிற பழக்கம் தான். அந்த மாதத்திலேயே பல்லாண்டு எழுதிட்டாங்க. பல விஷயம் நடந்த விஷயத்தை சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா இந்த முருகாட்சி இமாம் மூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொருளாதார முருகாட்சி இமாம் முருகாட்சி புத்தகத்தில் இஸ்லாம் அம்மா இது என்ன இவர்களுக்கு தெரியாத முட்டாளாக இருப்பதற்கான மௌனத்தை ஏற்படுத்துகிறார்கள் சகோதரர்களே. இமாம் ரஸாலியா எபிலாவும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மகிமைகளை இஸ்லாமிய ஒழுக்கங்களை சரியான இஸ்லாத்தை உலகத்திற்கு கற்பித்து தந்தார். புத்தகத்தில் இஸ்லாம் என்று சொன்னாலே லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் மனப்பாடம் என்று சொல்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அனைத்து ஹதீஸ்களும் அவருடைய இருந்தது ஜமீஅல் ஹதீஸ் வதனிக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி இருக்கக்கூடிய முழுவதும் ஹதீஸை மனப்பாடம் செய்யக்கூடிய இமாம் ரஸாலி ரலியல்லாஹு தஆலா உண்டாகிறார். சுப்ஹானல்லாஹ் அந்த சுப்ஹானல்லாஹ்வுடைய கடைசியிலே இருக்கிறது நீ முஹம்மது இது ரஸாலி இமாமுடைய பேர். ஒருத்தர் கடைசி முன்னரே முஹம்மது கடைசி வார்த்தைகளாம். இது முஹம்மது அபூ ஹாமித் ரஸாலி ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார். சுப்ஹானல்லாஹ் ஆயத்தினுடைய தலைவர் ரஸாலி இதெல்லாம் கூடாது என்று அறிவில்லாத முட்டாள்கள் உலகங்களுடைய ஆதிக்கங்களை வேகத்தை போட்டுவிட்டு தன்னுடைய மனநீதிக்கு தன்னுடைய சொந்த சுகத்தை மட்டும் தன்னுடைய வேதாந்த தன்மையையும் தன்னுடைய தலைமை தன்மையை எல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக இவருக்கு இந்தியாவையும் இவரு அப்துல் வஹாபையும் கொள்கையை ஓட்டுநராக எடுத்துக்கொண்டு சில உலகத்தினுடைய கெட்ட உலகத்திற்கு சில திருச்சிகளுக்கு நடக்கிறார்கள். இன்றைக்கு மദ്രാസിல் எனக்கு சமூகம் செல்லையே உண்மையான சுதந்திர மாற்ற உலகங்களுக்கு கருத்து சொல்லுகிறார்கள். எத்தனையோ உலகங்களுக்கு இருக்கிறார். அவர்கள் எல்லாம் நாளடித்து மரியாதையாக பேசி அவர்கள் சுகாபாத்தினாலும் விதத்தினாலும் நான் வந்து என்று சொன்னார். நான் 1910 அரபிக்காரர்களுடைய பிரபுத்தாக நினைக்கிறேன். 2 வருஷமாச்சு வாக்கிய அனுப்ப போய் அல்லா அச்சேக அபூபக்கர் அஹ்மத் அபூபக்கர் இருக்கிறேன். 22,000 பேர் அங்கு படிக்கிறார்கள் சகோதரர்களே. 22,000 பேர் இந்த அல்லாஹ் அபூபக்கர் அஹ்மத் ஏற்படுத்தால் பாக்கியாத்து சாலிஹாத்துக்கு ஓடி படித்து
அந்த 30 முடித்துவிட்டு வாக்கியாக்களுடைய சங்கத்தினால் இயற்கையை கொடுக்கிறார். அல்லாமா செய்யப்பட்டவர்கள் கண்ணுக்குள்ளாக சிந்தியுள்ளார் மாணவர்தான். வாக்கியாக்களுடைய குறிப்பாகவும் பெரிய செயல்பாகவும் இருந்தால் அல்லாமா செய்யப்பட்டவர்கள் கண்ணுக்குள்ளாருடைய முழுக்க முழுக்க பின்னர் சிந்திக்கக்கூடிய மாணவர்கள் தான் இயற்கையை செல்லக்கூடிய வருடத்தினுடைய உங்களுக்கு என்ன தெரியும்? நம்மளோட மறைந்த சவால் அவர்கள் எல்லாம் உத்தரவான உத்தரவான இவர்களுக்கு சொல்வார்கள் உத்தரவான அவர்களையும் வாழ்வதுதான் தான் இயற்கையை கொடுக்கிறார். ஏன் சொல்றது இந்த இயற்கையை கொடுக்கிற விஷயமான இன்னைக்கு வேகத்தில் இறங்கிட்டு என்னுடைய மாணவர்களை இருந்து நான் காலையில் நாட்டு சாப்பிட்டு இருந்தால் அப்ப அதை சொல்லாரு எனக்கு வருத்தம் ஏற்படுகிறது சகோதரர்களே. அதில் வெளியிடும் ஒரு சந்தேகமான தெரிவிக்காது. உங்க மகன் எங்க வர்றாரு? அவருடைய மகன் நான் நாட்டு சாப்பிட்டு மகன் அவர் மருத்துவ சாட்சியத்திலே ஜாமியா மருத்துவ அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சிதறத்து வருவதற்காக இயற்கையினுடைய அந்த சிதறத்து வருவதற்காக அனுப்பியிருக்கீங்க. இயற்கை இன்டர்நேஷனல் சிதறத்துக்காக அவர் பொருத்தத்துக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற தன்மையை வளர்க்கும்போது அந்த பெயருடைய காப்பராக சகோதரர்களை நான் என்ன சொல்லுகிறேன் சொன்னால், இன்னைக்கு இந்தியாவில் உலகத்திலேயே அவர்களுடைய கொள்கையும் காண்பித்து கற்றுத்தந்த உண்மையான இந்த கொள்கை உலகத்தில் சொல்லக்கூடிய ஆகியிருந்தால் அது அல்லவா சேர்ந்த அனுபவத்தில் அன்பது மட்டுமே ஆசிரத்தை நம்பி உலகங்களையும் மௌலியாக்களையும் ஆதிக்கங்களையும் மதிக்கிற காரணத்தினால் மௌலியாக்களையும் ஒதுக்குகின்ற காரணத்தினால் விவாதங்களை ஒதுக்குகின்ற காரணத்தினால் அவளியாக்களை கல்லூரிகள் நடத்துகிற காரணத்தால் ஏற்கனவே பார்த்து விதத்தாரன் திருக்குவரை என்று சொல்லி ஏமாற்ற பார்க்கிறார். அவரை விட்ட மக்களை கோரப்படுத்த பார்க்கிறார். மற்றார்கள் சென்னையில் சிலவர்கள் சில கிருமிகள் சமூகங்கள் யார் முன்னிறுத்தினார். நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை அபூபக்கர் ஹஜ்ஜுக்கு பின்னாடி நாம் அணிந்திருக்க வேண்டும். அவர் மௌசூலாவுடைய அவருடைய பாரிசைகளுடைய முத்துகள் அபுதாபிகள் அவுலியாக்களுடைய பெரியவர்களுக்கு அதை இருக்கக்கூடிய பெரிய கதைகள் இருக்கக்கூடிய வருடத்திற்கு வருடம் 16 சென்று மௌசூலாவுக்கு தியாகம் செய்யக்கூடிய அல்லாஹ் அபூபக்கர் சாமி முக்கியமாக தமிழ் இருக்கிறது. ஈஜிப்தில் சென்று இறங்கி 1000 கிலோமீட்டர்கள் சென்று அவள் அந்த சாமி முக்கியமாக தமிழ் தியாகம் செய்யப்படுவதால் ஏற்பி அபூபக்கர் வருடம் வருடம் அவதாரத்தை சென்று மௌசூலாவுக்கு செய்தி செய்வதை தமிழ் இவரை பார்த்து விகிதத்திலான சமுதாயத்தில் மாற்றுவதற்காக வேண்டி இந்த சௌகரியமானதாகவும் இந்த தமிழீசமானதாக நினைக்கிறார்கள். மக்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. ஏற்கனவே உண்மையான இந்த உண்மையான சமுதாயத்தின் தலைவர் அவர்களுக்கு பின்னால் நாம் மனிதர்கள் உண்மையிலே அந்த உண்மையாளர்கள் அழைத்து சாதிகள் நாடு முதல்வருடைய சிக்கலும் இந்த தமிழ்நாடு மொத்தமாக தயாராக வீட்டும் அந்த முன்னோர்கள் தயாராக இதை மாற்றுவதற்கு வேண்டிய காலத்தில் அப்படியே பிரச்சனை அவருக்கு வரவே ரொம்ப கம்மி. ஏற்படுத்தாத பற்றி சாப்பிட்டு பேசினார். தமிழ்நாட்டிலேயே அந்த ஏற்படுத்தாத அடுத்த மெட்ராஸுக்குள்ள 3 ஏக்கரை எடுத்து வாங்கிட்டு அங்க வந்து பதிவாக பெரிய காலேஜ் தேவா காலேஜ் இங்கிலீஷ் ஸ்கூல் தமிழ் ஸ்கூல் அவரோட ஹாஸ்பிட்டல் எல்லாருமே தெளிவாக சொல்லி போட்டு வேலை நடந்துட்டு சகோதரர்களை அபிவிருத்தி நாட்டுடைய பெரிய ஒரு மனநாளை உற்பத்தி பண்ணி 1 லட்சம் மக்கள் படிக்கக்கூடிய அரபிக்கல்வி ஸ்கூல்கள் காலேஜில் உண்டாக்கப்படுவதா பவுண்டேஷனை ஏற்படுத்தாது போட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. தெரியல எங்கள் மருத்துவராட்சியாரை சம்பந்தப்பட்டு உங்களுக்கு அங்க தெரியல. அந்த இடத்துல உங்க பிள்ளைகளை அனுப்பி சகாபாக்கள் யாரு அவுலியாக்கள் யாரு புகார் என்ன ஹதீஸ் என்ன நாடு வந்தது என்ன சித்து என்ன சீரன் என்ன உங்களுக்கு
அந்த தெளிவான ஆளுநரே தேசியத்தாளர் தலைமையில் வரக்கூடிய அந்த உலகங்கள் மூலமாக அந்த முழுசாவது அந்த காலேஜுக்கு படித்தவருக்கு பெரும் வாய்ப்பு அதற்கு மூலமாக வெளிப்படுத்துகிறோம். அரபு நாட்டிலே பல ஊழியும் அதற்கு அரபிலிருந்து பேசி பல நிகழ்வுகளில் பேசிட்டு இந்த சென்னைக்கு புதிய மதத்தா பல 3-4 கோடி ரூபாய்களுடைய ஒரு காலேஜிலும்